அன்பு உள்ளங்களுக்கு கனிவான வணக்கங்கள். அழகிற்கு உதாரணம் அனார்கலி, அதாவது மாதுளை மொட்டு. மருத்துவ பொருள் சைனீஸ் ஆப்பிள் என்று மறுபெயர் பெற்ற மாதுளையின் மருத்துவ பண்புகளை பற்றி இங்கு பார்ப்போமா? புற்றுநோய், பிளேக் போன்ற கொடிய ஆட்கொல்லி நோய்களை கூட குணமாக்கும் சக்தி மாதுளைக்கு உண்டு. உடலில் நைட்ரிக் அமிலம் குறைவதால் ஏற்படும் மன அழுத்தத்தை போக்கும் திறன் கொண்டது மாதுளம்பழம். உடற்பயிற்சி செய்ய துவங்கும் முன் ஊற வைத்த கொண்டைக்கடலை, அதாவது சுண்டக்கடலை தின்பது போலத்தான் மாதுளம் முத்துக்கள் தின்பதும் உடற்பயிற்சி செய்ய சக்தியை அளிக்கும். மாதுளம்பழச்சாறு முடி வளர்ச்சியை தூண்டிவிடும் திறனுடையது. இதிலுள்ள எல்லஜிக் அமிலமானது தோல் புற்றுநோயை போக்கும் திறனுடையது. இதன் ஆன்டி ஏஜிங் சீரமானது நமக்கு இளமையை தரும், முதுமையின் தாக்கத்தை தள்ளி போடும். மாதுளையின் விதைகளிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெயானது நமது உடலில் ஏற்படும் காயங்களை, ஏன் தழும்புகளை கூட மறைய செய்ய வல்லது. மாதுளை நமது ஞாபக சக்தியை பெருக்குவது மட்டுமல்ல, அல்சைமர் மற்றும் மூளைக்கட்டிகள் ஏற்படாதவாறும் காக்கிறது. கர்ப்பிணி பெண்களுக்கு மாதுளம்பழச்சாறு ஒரு வரப்பிரசாதம். தாயை மட்டுமல்லாமல் வயிற்றினுள் உள்ள குழந்தையையும் நன்கு காக்கிறது. நமது உடல் எடை குறைவதற்கும் டைப் 2 வகை நோய் தாக்காதிருக்கவும் இது உதவுகிறது. கருவுறுதலில் பிரச்சனையுடைய பெண்களுக்கு மாதுளம்பழச்சாறு பேருதவி செய்கிறது. மெனோபாஸ் காலங்களில் ஈஸ்ட்ரோஜன் உற்பத்தியை தூண்டிவிட்டு மூட்டுவலி ஏற்படாமல் செய்யும் வல்லமை மாதுளம்பழச்சாறுக்கு உண்டு. இது எலும்புகளை வலுப்பெறச் செய்யும். இதயத்தை பலப்படுத்தி இரத்த அழுத்தத்தை குறைக்கும் திறன் கொண்டது மாதுளம்பழச்சாறு. பற்கள், ஈறுகளிலுள்ள கிருமிகளை அழிக்கிறது. இதில் விட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், இரும்புச்சத்து, புரதச்சத்துக்கள் அடங்கியுள்ளன. வேறு எந்த மருந்துக்கும் கட்டுப்படாத வயிற்றுக்கடுப்பு, சீதபேதிக்கும் மாதுளம் பிஞ்சு, பூ, பழத்தோலை கூட அரைத்து கொடுப்பது உடனடி பலன் தரும். ஹைபிரிட் தவிர்த்த நாட்டு மாதுளையில் இத்தனை நன்மைகள் நிறைந்துள்ளதால் இனி நாமும் மாதுளையை அதிகம் பயன்படுத்தி நன்மை பெறுவோமே. நன்றி, வணக்கம்.